இந்த வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவில் ஒரு பிஸ்கெட் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து சேர்க்காதீங்க, கொஞ்சம் வெண்ணெய் சாஃப்டாக இருக்கணும். நம்ம கோதுமை மாவில் பண்ணுறங்காட்டிக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால ஒரு வெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவாக சேர்த்திக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட் கிடைக்கும். இதை நல்லா இப்படி கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் இப்படி பண்ணேன். இந்த அளவுக்கு சாஃப்ட் வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம சுகருக்கு பதில் நான் பேரிச்சம்பழம் போடுறேன். பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேரிச்சம்பழம் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா இன்னொரு 2-3 பேரிச்சம்பழம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கிங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தேன் கூட ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு 1 கப் எடுத்துருக்கேன். அதாவது 1 கப்புங்கும்போது உங்களுக்கு 130 கிராம் வரும். இந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்கேன். வெயிட் பார்த்திங்கன்னா இதில் 130 கிராம் வரும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா சளிச்சுக்குங்க. இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக 1 ஸ்பூன் பால் தெளிச்சுக்குங்க. உங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் அரைச்சதே போதும். நீ இதில் தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்குங்க. நான் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட போட்டுக்கலாம். குக்கர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட்டில் விட்டுருங்க. நம்ம இட்லி தட்டத்தில் தான் செய்ய போகிறோம். அதில் கொஞ்சம் பட்டரோ நெய்யோ தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சு இதை இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்படி ஏதாவது ஒரு மூடி எடுத்து ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ் மாவையும் எடுத்து நம்ம மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டூத்பிக் எடுத்து இது கொஞ்சம் அப்படியே ஹோல்ஸ் போட்டு விட்ருங்க. அப்போ ஈஸியாக வேகும். இதை எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் நெய் தடவின பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம இப்போ குக்கர் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ கேஸ் கட் இல்லாமல் வெயிட் இல்லாமல் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ லைட்டாக உங்களுக்கு இந்த பக்கம் லைட்டாக திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்திருக்கு. இதை திருப்பி போட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், பிஸ்கெட் வெந்ததும். அவ்வளோதான், நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம
விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கட்டரை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான ஹெல்த்தியான பிஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இதை தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. நன்றி.